ஹலோ மக்களே! இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய சென்னா மசாலா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு, பட்டை போட்டு அதில் கட் பண்ண தக்காளி, வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அது கூட வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை அப்படி ஓரமாக வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு அது கூடயே இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் மசாலா, கரம் மசாலா, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, தனியாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பொடிகளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுது அதில் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கொதித்து வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழை இருந்தால் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். அதுக்கப்புறமா சுட சுட பூரி சுட்டு அந்த பூரி கூட இந்த சென்னா மசாலா வச்சு சாப்பிட்டிங்கன்னா அடடடடா சூப்பராக இருக்குங்க.